ஒரு குற்றச்சாட்டு ஒரு விரலை நீ வெளியில காட்டுறனா 4 விரல் உன்னை காட்டுதுன்றது புரிஞ்சிட்டு பேசணும். நாங்க கூட சொல்றோம், குற்றச்சாட்டுகள்லாம் ஆதாரபூர்வமா சொல்றோம், அறிவுபூர்வமா சொல்றோம், பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சொல்றோம். இப்ப நீ யாரை பத்தி சொல்லி இருக்க? நீ பேசுற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் யாருக்கு? தமிழ்நாடு அரசுக்கும் டிக்கிங்க, செல்வ பெருந்தகைக்கும் தமிழ்நாடு அரசுக்குமா? சொல்லுங்க சார். ஒன்னு இருங்க, 2 ஏங்க, அவர் ஒன் ஆஃப் த மெம்பருங்க. 1,00,000 பேருக்கு மேல மெம்பர் இருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர். இவருக்கு எல்லாரையும் என்டர்பிரினர் ஆக்குறதுல ஒரு சோல்ஜர்ஸ்ல ஒன் ஆஃப் த சோல்ஜர். 3 மாசம் தான் இருந்தார். அதுல நல்லா கேட்டுங்க, அவருக்கு வேற வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என்னால ஒர்க் பண்ண முடியலன்னு போயிட்டார், ராஜினாமா பண்ணிட்டு. கிடையவே கிடையாது. இதுதான் அரை வேக்காடுங்க. அவங்களே நடத்துறாங்க. ஒரு வழிகாட்டுதலுக்காக அந்த ப்ராஜெக்ட் வரும்போது நீ உன்னுடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வேணும்ட்டு முன்னாடி வச்சு செஞ்ச 3 மாசம். அந்த 3 மாசத்துல எந்த வித டிரான்சாக்சனும் கவர்மெண்ட்ல நடக்கல. நல்லா கேட்டுங்க, சகதியை வாரி இறக்கணும்னு எதை ஒண்ணா படிங்கய்யா, நல்லா படிச்சுட்டு சகதி வாரி இறங்க. அவரு போயிட்டார். எப்ப போனாரு? வருஷ கணக்கு முன்னாடியே எனக்கு வேற வேலை வாய்ப்பு கிடைச்சது, என்னால இந்த பணியை பண்ண முடியாது போயிட்டார். முழுக்க இது டிக்கி பண்றாங்க. டிக்கிக்கு 1,00,000 பேர் வேலை பார்க்கறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இந்த டிக்கியை பத்தி பேசுறாரு நரேந்திர மோடி. ஒரு 3 நிமிஷம் போடுற கேளுங்க.